என்னையும் ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது எது? கீழ்ப்படியாமையா? வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. கோபம் இருக்கா? சண்டை இருக்கா? என்ன காரியம்? நான் எல்லாத்தையும் ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு பிரிக்கிற ஒன்று அது எது? அந்த பணக்காரனை, அந்த ஐஸ்வர்யமான, அந்த வாலிபனை, அந்த தலைவனை ஒன்று பிரித்தது. இன்னொரு இடத்துல ஒரு குறைவு இருக்கு என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவன் தன்னை ஒப்பு கொடுக்க முடியாமல், அந்த வார்த்தைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அவன் திரும்பி போய்விட்டான். எனக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்களே, உங்களையும் ஆண்டவரை பிரிக்கிற ஒன்று எது? உங்களுடைய வஸ்திரங்களை தீட்டுப்பட வைத்தது எது? உங்கள் வஸ்திரங்கள் சாபத்தீடானதாக மாறினதற்கு காரணம் என்ன? நீங்க பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், சபைக்கு வரலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் உனக்கு இருக்கா? கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் இருக்கா? உண்மையான ஐக்கியம். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு வெளிப்பாடு கொடுக்கிறாரா? அவரை தரிசிக்கிறாயா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் இருக்கா? சுத்தம் இல்லாத போனதற்கு என்ன காரணம்? அன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துதான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். முழுகி ஞானஸ்நானம் எடுத்தது என்னதனால எடுத்திருக்கிறார்? எதற்காக எடுத்தார்? உண்மையான காரணம் இருக்கா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதங்களில் வந்திருக்கிறவர்கள் உண்மையான சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு போங்க.